ஹலோ குட் மார்னிங் சாம்பியன்ஸ். உங்க எல்லாரையும் ஸ்கோர் கிளவர் சார்பா நான் உங்க மலர் இந்த புத்தம் புது பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ்க்கு வெல்கம் பண்றேன். இன்னைக்கு நவம்பர் 13, 2025 த ஹிந்து எடிட்டோரியல்ஸை நாம சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் இங்கிலீஷ் டு தமிழ்ல ஜாலியா கத்துக்க போறோம். இன்னைக்கு எடிட்டோரியல்ஸ்ல இருந்து எடுத்த இம்பார்ட்டன்ட் வொகாபுலரிஸோட பிரீமியம் PDF நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா இருக்கு. சேனல் ஜாயின் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. எக்ஸ்பிளனேஷன் புரியாதவங்க ஃபீல் ஃப்ரீ டு பாஸ் அண்ட் அனலைஸ் எவ்ரி சென்டென்ஸ். முடிஞ்சா மீனிங் புரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சென்டென்ஸை 2 தடவை கொஞ்சம் சத்தமா படிங்க. பிகினர்ஸ் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணா ட்ரஸ்ட் மீ 6 monthsல உங்க இங்கிலீஷ் நாலேஜ் வேற லெவல்ல இம்ப்ரூவ் ஆகும். சரி, ரெடியா? வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே, இன்னைக்கோட முதல் எடிட்டோரியல் தலைப்பு Renewed Rivalry on the India-South Africa First Test at Eden Gardens. புதுப்பிக்கப்பட்ட ஒரு போட்டி இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா முதல் டெஸ்ட் மேட்ச் பத்தி ஈடன் கார்டன்ஸ்ல நடக்குது. சப்ஹெட்டிங் என்ன சொல்லுதுன்னா, இந்தியா வில் பி கீன் டு மூவ் அஹெட் இன் த நியூ கிரிக்கெட் டெஸ்ட் சைக்கிள். இந்தியா இந்த புதிய கிரிக்கெட் டெஸ்ட் சைக்கிள்ல முன்னேறி செல்ல ரொம்ப ஆர்வமா இருக்கும். வாங்க உள்ள போலாம். கொல்கத்தாஸ் ஈடன் கார்டன்ஸ், ஒன் ஆஃப் கிரிக்கெட்ஸ் ஹாலோட் வென்யூஸ், வில் அகெயின் ஹோஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா. கொல்கத்தாவோட ஈடன் கார்டன்ஸ் கிரிக்கெட்டோட புனிதமான இடங்கள்ல ஒன்னு. அது மறுபடியும் சவுத் ஆப்பிரிக்காவை ஹோஸ்ட் பண்ண போகுது. Back in 1991, when South Africa was readmitted to cricket following the withdrawal of apartheid and the consequent lifting of a 21-year sporting ban, it was the Eastern Metropolis that rolled out the red carpet to Clive Rice and his men. அப்போ சவுத் ஆப்பிரிக்கா அபார்த்தைட்னு சொல்ற இனவெறி கொள்கையை வாபஸ் வாங்கினதுக்கு அப்புறம் 21 வருஷ விளையாட்டு தடையை நீக்கின பிறகு கிரிக்கெட்குள்ள மறுபடியும் அனுமதிக்கப்பட்டாங்க. அந்த நேரத்துல இந்த கிழக்கு பெருநகரமான கொல்கத்தா தான் கிளைவ் ரைஸ் மற்றும் அவரோட அணிக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்துச்சு. The first ODI was played at a packed Eden on November 10, 1991. முதல் ஒருநாள் போட்டி கூட்டம் நிரம்பி வழிஞ்ச ஈடன் கார்டன்ஸ்ல நவம்பர் 10, 1991 நடந்துச்சு. One in which India prevailed. அந்த மேட்ச்ல இந்தியா ஜெயிச்சுது. And 34 years later, another Protean unit led by Themba Bavuma will clash against Shubman Gill's men in the first test commencing on Friday, November 14, 2025. இப்போ 34 வருஷம் கழிச்சு தெம்பா பவுமா தலைமையிலான இன்னொரு புரோட்டியன் அணி, அதாவது சவுத் ஆப்பிரிக்கன் அணி, சுப்மன் கில் தலைமையிலான இந்திய அணியோட வெள்ளிக்கிழமை தொடங்க போற முதல் டெஸ்ட் மேட்ச்ல மோத போறாங்க. 34 years அப்போ ஆரம்பிச்ச கதைக்கு இப்போ ஒரு சீக்வல் மாதிரி. இன் அ ஃப்ரெஷ் சைக்கிள், ஒரு புதிய சுழற்சியில சவுத் ஆப்பிரிக்கா, த டிஃபெண்டிங் சாம்பியன் இன் த ICC வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப், இஸ் அப் அகெயின்ஸ்ட் இந்தியா, often an indomitable force in its own backyard. ICC வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல நடப்பு சாம்பியனா இருக்கிற சவுத் ஆப்பிரிக்கா இந்தியாவோட மோதுறாங்க. இந்தியா சொந்த மண்ல அடைக்கவே முடியாத ஒரு சக்தியா இருப்பாங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. That the tour of England was drawn at 2-2 in the longest format and the subsequent tests against the West Indies at home were swept aside is a pointer to the form and ability of Gill's unit, despite the retirements of Virat Kohli, Rohit Sharma and R. Ashwin and the continued absence of Mohammad Shami. இங்கிலாந்து டூர்ல டெஸ்ட் தொடர 2-2ன்னு டிரா செஞ்சதும், அதுக்கப்புறம் சொந்த மண்ல வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான டெஸ்ட் போட்டிகள்ல அவங்கள ஈஸியா ஜெயிச்சதும், இதெல்லாம் கில்லோட அணியோட ஃபார்ம் மற்றும் திறமைக்கு ஒரு சான்றா இருக்கு. விராட் கோலி, ரோஹித் சர்மா, அஸ்வின் போன்ற ஜாம்பாவான்கள் ஓய்வு பெற்ற பிறகும் முகமது ஷமி தொடர்ந்து அணியில இல்லாத போதும் நம்ம டீம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. The first two may still be playing ODIs, but this truly is Gill's era. And 5 tons in his last 7 tests reveals a batter finding an extra gear when given the extra responsibility of captaincy. முதல் 2 பேர், அதாவது ரோஹித்தும் கோலியும் இன்னும் ODIs விளையாடலாம். ஆனா இது உண்மையிலே கில்லோட காலம்தான். அவரோட கடைசி 7 டெஸ்ட்ல 5 சதங்கள் அடிச்சது கேப்டன்சிங்கிற கூடுதல் பொறுப்பு கொடுத்தா ஒரு பேட்ஸ்மேன் எப்படி ஒரு எக்ஸ்ட்ரா கியர் போட்டு ஆடுவாருன்னு காட்டுது. பொறுப்பு வந்தா பெர்ஃபார்மன்ஸும் வந்துடும் போல. கருப்புக்கு பிராக்கெட் கிரிக்கெட். This latest cricketing joust is like a full-course meal, as it features 2 tests, 3 ODIs and 5 T20Is. இந்த லேட்டஸ்ட் கிரிக்கெட் மோதல் ஒரு ஃபுல் கோர்ஸ் மீல் மாதிரி. ஏன்னா இதுல 2 டெஸ்ட், 3 ஒருநாள் போட்டி, 5 T20 போட்டிகள் இருக்கு. ரசிகர்களுக்கு கொண்டாட்டம்தான்.
India can finish its plans and team combinations in all three formats, besides gaining further inputs on the form and relevance of Rohit and Kohli after their decent run during the recent ODIs in Australia. இந்தியா 3 ஃபார்மேட்லையும் அவங்களோட திட்டங்களையும் அணி கலவைகளையும் சரிபார்த்து செதுக்கிக்கலாம். இது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியால நடந்த ஒருநாள் போட்டிகள்ல நல்லா விளையாண்டதுக்கு அப்புறம் ரோஹித்தும் கோலியோட ஃபார்ம் அவங்க அணிக்கு எவ்வளவு முக்கியங்கிறத பத்தி இன்னும் உயர் தகவல்களை பெறலாம். The T20Is too will have an added layer. T20 போட்டிகளுக்கும் ஒரு கூடுதல் முக்கியத்துவம் இருக்கு. ஏன்னா இந்தியாவும் இலங்கையும் சேர்ந்து அடுத்த வருஷம் ICC T20 வேர்ல்ட் கப்பை நடத்த போறாங்க. That Rishabh Pant is back in the mix after a hiatus following an injury augurs well, while the other wicketkeeper Dhruv Jurel may still find his slot as a pure batter, considering his exploits with the India A unit. ரிஷப் பந்த் ஒரு காயம் காரணமாக ஏற்பட்ட இடைவெளிக்கு அப்புறம் மீண்டும் அணிக்கு திரும்பியிருப்பது ஒரு நல்ல அறிகுறி. வெல்கம் பேக் பந்த். அதே சமயம் இன்னொரு விக்கெட் கீப்பரான த்ருவ் ஜுரேல் இந்தியா ஏ அணிக்காக அவர் செஞ்ச சாதனைகளை வச்சு பார்க்கும்போது ஒரு பியோர் பேட்டரா அணியில இடம் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. கில், யஷஸ்வி ஜெய்ஸ்வால், ராகுல், ஜடேஜா, பந்த், பும்ரா மற்றும் சிராஜ் தான் இந்த அணியோட மையக்கருவா இருக்காங்க. இந்த அணி கோச் கௌதம் கம்பீர் கீழே ஒரு மாற்று காலத்தை சந்திச்சிட்டு இருக்கு. South Africa, with its blend of doughty batters and a sharp attack headlined by Kagiso Rabada, can be a strong opposition. சவுத் ஆப்பிரிக்கா அவங்களோட தைரியமான பேட்ஸ்மேன்கள் மற்றும் ககிசோ ரபாடா தலைமையிலான ஒரு கூர்மையான பந்துவீச்சு படையோட ஒரு வலுவான எதிரணியா இருப்பாங்க. The visitors also have an adequate blend of spin. வந்திருக்கிற அணிக்கிட்ட போதுமான ஸ்பின் பந்துவீச்சாளர்களும் இருக்காங்க. Revealing an Indian origin flavor thanks to the presence of Keshav Maharaj and Senuran Muthusamy. இதுல ஒரு இந்தியன் origin flavor இருக்கு. ஏன்னா கேஷவ் மகாராஜ் மற்றும் செனுரன் முத்துசாமி போன்ற வீரர்கள் இருக்காங்க. நம்ம ஆளுங்க அங்கேயும் இருக்காங்க. Last year, host India was humbled by New Zealand, and even if it is largely seen as an aberration, Bauma's men could draw inspiration from the Black Caps. போன வருஷம் சொந்த மண்ணில் இந்தியாவை நியூசிலாந்து தோற்கடிச்சுது. அது ஒரு விதிவிலக்கு எப்பவாச்சு நடக்கிறதுன்னு பார்க்கப்பட்டாலும் பவுமானி அந்த பிளாக் கேப்ஸ் கிட்ட இருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுக்கலாம். ஸோ இந்தியா கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஓகே சாம்ஸ், ஒரு சின்ன பிரேக். இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த மாதிரி புதுசா ட்ரை பண்ற இந்த முயற்சி பத்தி உங்க ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் உருவாக்க நிறைய எஃபர்ட் தேவைப்படுது. ஸோ உங்க சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஒரு லைக், ஒரு ஷேர் அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. And a quick reminder, vocabularies, idioms and phrases, phrasal verbs இதெல்லாம் மனப்பாடம் பண்ண கஷ்டமா இருக்கா? கவலையே வேண்டாம். நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கு. அதுல இருக்கிற ஒரு யூனிக் லேர்னிங் டெக்னிக் மூலமா நீங்க ஒரு தடவை படிச்சா போதும், வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. ஆப்பை டவுன்லோட் பண்ணி அந்த மேஜிக்கை நீங்களே பாருங்க. ஓகே, பிரேக் முடிஞ்சது. வாங்க ரெண்டாவது எடிட்டோரியல்குள்ள போகலாம். Topic is Qualified Success on Women's Turnout, Bihar Assembly Election. இது ஒரு தகுதியான வெற்றி. பீகார் சட்டமன்ற தேர்தல்ல பெண்களோட வாக்குப்பதிவு பத்தி. குவாலிஃபைட் சக்சஸ்னா முழுமையான வெற்றி இல்ல, சில நிபந்தனைகளோட ஒரு வெற்றி. சப்ஹெட்டிங்: மேல் அவுட் மைக்ரேஷன் அண்ட் கேஷ் டிரான்ஸ்ஃபர்ஸ் மேக் விமென்ஸ் டர்ன் அவுட் ஹையர் இன் பீகார். ஆண்களோட வெளி இடங்களுக்கு வேலைக்கு போறதும் பண பரிமாற்றங்களும் தான் பீகார்ல பெண்களோட வாக்குப்பதிவு அதிகமா இருக்க காரணம். லெட்ஸ் டைவ் இன். Bihar has again demonstrated a singular electoral pattern in the assembly elections which have ended. பீகார் இப்ப முடிஞ்ச சட்டமன்ற தேர்தல்ல மறுபடியும் ஒரு தனித்துவமான தேர்தல் வடிவத்தை காட்டியிருக்கு. In preliminary voter turnout data from the Election Commission of India, ECI, இந்திய தேர்தல் ஆணையத்தோட முதல்கட்ட வாக்காளர் எண்ணிக்கை தரவுப்படி women outnumbered men by at least 4.34 lakh votes. பெண்கள் ஆண்களை விட குறைஞ்சது 4.34 லட்சம் வாக்குகள் அதிகமா பதிவு செஞ்சிருக்காங்க. Which is striking as they were registered approximately 42 lakh fewer than men on the electoral rolls following the Special Intensive Revision SIR. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் SIR அப்படிங்கிற வாக்காளர் பட்டியல் திருத்தத்துக்கு பிறகு வாக்காளர் பட்டியல்ல ஆண்களை விட பெண்கள் சுமார் 42 லட்சம் பேர் குறைவாதான் பதிவு செய்யப்பட்டிருந்தாங்க. லிஸ்ட்ல கம்மியா இருந்துட்டு ஓட்டிங்ல அதிகமா வர்றது என்ன ஒரு மேஜிக்! This gender gap, where those with fewer registrations turned out in greater absolute numbers. இந்த பாலின இடைவெளி, அதாவது குறைவான பதிவுகளை கொண்ட பெண்கள் அதிக எண்ணிக்கையில வாக்களித்தது.
underscores a complex interplay of welfare politics, demographic realities, and lingering questions about electoral roll integrity. நலத்திட்ட அரசியல், மக்கள் தொகை யதார்த்தங்கள் மற்றும் வாக்காளர் பட்டியலின் நேர்மை குறித்த நீடித்த கேள்விகள் இது எல்லாத்தோட ஒரு சிக்கலான தொடர்பை இது எடுத்துக்காட்டுது. The paradox becomes pronounced when viewed against the backdrop of the SIR exercise that preceded the election. தேர்தலுக்கு முன்னாடி நடந்த அந்த SIR நடவடிக்கையோட பின்னணியிலிருந்து பார்க்கும்போது இந்த முரண்பாடு இன்னும் தெளிவா தெரியுது. It resulted in net exclusions favoring men, with women disproportionately removed from the rolls. அந்த SIR எக்ஸசைஸ்ல ஆண்களுக்கு சாதகமா நிகர நீக்கங்கள் நடந்துச்சு. பெண்கள் விகிதாச்சாரத்துக்கு அதிகமா பட்டியல்ல இருந்து நீக்கப்பட்டாங்க. Following these deletions, the gender ratio of Bihar's electorate plummeted to just 892 in the final SIR rolls. இந்த நீக்கங்களுக்கு பிறகு பீகாரோட வாக்காளர் பட்டியல்ல பாலின விகிதம், அதாவது 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள்ங்கிறது இறுதி SIR பட்டியல்ல வெறும் 892 குறைஞ்சிருச்சு. As against 907 recorded barely a year earlier. அதுவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 907 இருந்துச்சு. The Hindu's statistical analysis of the draft SIR and exclusion data, The Hindu நாளிதழ் அந்த வரைவு SIR மற்றும் நீக்கப்பட்ட தரவுகளை புள்ளி விவரப்படி ஆய்வு செஞ்சதுல released after a Supreme Court of India directive. இந்த டேட்டா சுப்ரீம் கோர்ட் உத்தரவுக்கு பிறகுதான் வெளியிடப்பட்டுச்சு. Revealed that women 18 to 29 years were most severely affected. அதுல 18 இருந்து 29 வயசு உள்ள பெண்கள் தான் ரொம்ப கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரிய வந்துச்சு. Particularly under the permanently shifted category of exclusions. குறிப்பா நிரந்தரமாக இடம்பெயர்ந்தவர்கள் அப்படிங்கிற நீக்க பிரிவுல. This suggests that women who moved after marriage bore the brunt of deletions. இது என்ன காட்டுதுன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் வேற ஊருக்கு போன பெண்கள் தான் இந்த நீக்கங்களோட சுமையா அதிகமா தாங்கியிருக்காங்க. With no transparency on whether they were added to roles in their new locations. அவங்க புதுசா போன இடங்கள்ல அவங்க பேரு வாக்காளர் பட்டியல்ல சேர்க்கப்பட்டதா இல்லையாங்கிறதுல எந்த வெளிப்படைத்தன்மையும் இல்ல. Classic government work. Despite these anomalies, the higher turnout of women is likely to work to the advantage of the Nitish Kumar-led government. இந்த முரண்பாடுகள்லாம் இருந்தாலும் பெண்களோட இந்த அதிக வாக்குப்பதிவு நிதிஷ்குமார் தலைமையிலான அரசாங்கத்துக்கு சாதகமா அமைய வாய்ப்பிருக்கு. இஃப் பாஸ்ட் எலக்டோரல் ட்ரெண்ட்ஸ் ஹோல்ட் ட்ரூ, கடந்த கால தேர்தல் போக்குகள் உண்மையாக இருந்தால். His nearly 2-decade tenure has consistently emphasized women's empowerment through targeted welfare measures. அவரோட கிட்டத்தட்ட 19 வருஷ ஆட்சி காலத்துல குறிப்பா பெண்களை இலக்கு வச்ச நலத்திட்டங்கள் மூலமா அவங்களுக்கு அதிகாரம் அளிக்கிறதே தொடர்ந்து வலியுறுத்தியிருக்காரு. This election cycle saw the launch of the முக்கியமந்திரி மகிளா ரோஜ்கார் யோஜனா in September. இந்த தேர்தல் சமயத்துல செப்டம்பர் மாசம் முதலமைச்சர் மகளிர் வேலைவாய்ப்பு திட்டம் தொடங்கப்பட்டுச்சு. அதுல பீகார் முழுவதும் பெண்களுக்கு 10,000 ரூபாய் பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. Disbursements continued after the Model Code of Conduct. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததுக்கு பிறகும் இந்த பண விநியோகம் தொடர்ந்துச்சு. With the ECI accepting the questionable rationale that it was an ongoing scheme. இது ஒரு தொடர்ச்சியான திட்டம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய காரணத்தை ECI ஏத்துக்கிட்டாங்க. Timing is everything, இல்லையா? Higher participation by women in electoral processes is worth celebrating. தேர்தல் செயல்முறைகள்ல பெண்கள் அதிகமா பங்கேற்கிறது கொண்டாட வேண்டிய விஷயம்தான். Such patterns have been largely confined to states with either intense political ideological contestation, West Bengal, Kerala. இந்த மாதிரி போக்குகள் பெரும்பாலும் தீவிரமான அரசியல் சித்தாந்த போட்டி இருக்கிற மாநிலங்கள்ல தான் இருந்துச்சு. வெஸ்ட் பெங்கால், கேரளா மாதிரி. Are those with high development indices, இல்லனா உயர் வளர்ச்சி குறியீடுகள் கொண்ட மாநிலங்கள்ல. பீகார், however, presents a different picture. ஆனா பீகார் ஒரு வித்தியாசமான சித்திரத்தை காட்டுது. Its high male out-migration rates for work. அங்க வேலைக்காக ஆண்கள் அதிக அளவுல வெளிமாநிலங்களுக்கு குடிபெயர்றது. Partly explain why women's absolute turnout exceeded men's despite their smaller registered base. பெண்கள் குறைவான பதிவுல இருந்தும் அவங்களோட மொத்த வாக்குப்பதிவு எப்படி ஆண்களை விட அதிகமாச்சுனாங்கிறதுக்கு ஒரு பகுதியா இது விளக்கமளிக்குது. The last-minute cash transfers and these structural demographic factors appear to be more responsible for the turnout pattern.
அந்த கடைசி நேர பண பரிமாற்றங்களும் இந்த அமைப்பு ரீதியான மக்கள் தொகை காரணங்களும் தான் இந்த வாக்குப்பதிவு முறைக்கு அதிக பொறுப்பா தெரியுது. than any deep political or ideological mobilization. எந்த ஒரு ஆழமான அரசியல் அல்லது சித்தாந்த அணிதிரட்டலை விட இது ரொம்ப குறைவு வாய்ப்பு தான் இருக்கு. This brings into focus the ECI silence on a fundamental question. இது ஒரு அடிப்படை கேள்வி மேல தேர்தல் ஆணையத்தோட மௌனத்தை கவனத்துக்கு கொண்டு வருது. How did Bihar's electoral roll end up with a gender ratio significantly lower than what surveys indicate for the state's population? மாநிலத்தோட மக்கள் தொகை கணக்கெடுப்புகள் காட்டுறதை விட பீகாரோட வாக்காளர் பட்டியல்ல பாலின விகிதம் எப்படி எவ்வளவு குறைவா முடிஞ்சது? ECI கிட்ட இருந்து ஒரு சவுண்டும் இல்ல. Until the ECI provides transparent answers about the SIR process. அந்த SIR செயல்முறை பத்தி ECI வெளிப்படையான பதில்களை வழங்கும் வரை இந்த வெற்றி முழுமையான வெற்றி அல்ல. The celebration of the higher women's turnout must remain qualified. பெண்களோட இந்த அதிக வாக்குப்பதிவு கொண்டாட்டம் ஒரு தகுதியான கொண்டாட்டமாகவே இருக்க வேண்டும். அதாவது a qualified success. Electoral participation gains meaning only when preceded by fair and accurate voter registration. நியாயமான மற்றும் துல்லியமான வாக்காளர் பதிவு நடந்தா மட்டும்தான் தேர்தல் பங்கேற்புக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். Very powerful last line. And that's a wrap for today's editorials. Hope this session was useful, champs. ஆனா இங்கே முடியல. அசல் ஆட்டமே இனிமேல் தான் இருக்கு. நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல இன்னைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு ஒரு லைவ் குவிஸ் இருக்கு. அதுதான் எடிட்டோரியல் vocab லீக். இட்ஸ் த IPL ஃபார் எடிட்டோரியல் vocab. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண எடிட்டோரியல்ஸ்ல இருந்து எடுத்த vocabularies-ல தான் குவிஸ் நடக்கும். டெய்லி குவிஸ், மந்த்லி லீக்ஸ், ஸ்கோர்ஸ், ரிவார்ட்ஸ்னு ஒரே அமர்க்களமா இருக்கும். உங்க vocabulary பவரை டெஸ்ட் பண்ணி மற்ற ஆஸ்பிரன்ஸ் கூட கம்பீட் பண்ண ஒரு சூப்பர் சான்ஸ் இது. ஸோ டோன்ட் மிஸ் இட். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உடனே நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. See you at the vocab league tonight at 7 PM sharp. This is Mallar from Score Clever. Signing off. Keep learning, keep growing. Bye bye.